ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கேழ்விறகு முருங்கைக்கீரை அடை தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை கேழ்விறகு அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த சட்னியும் தேவைப்படாது, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். வேணுன்னா கூட நம்ம தேங்காய் சட்னி இல்லை கார சட்னியில் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கால்சியம், அயன், எல்லாமே பொட்டாசியம் எல்லாமே நிறையா இருக்குது. இப்போ நம்ம இந்த கேழ்விறகு அடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். இப்போ இந்த தண்ணி கூடவே கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ ஏதோ விடலாம். நான் நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம 2 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். 2 கப்பு கேழ்விறகு நல்லா ஜலிச்சு க்ளீன் பண்ண கேழ்விறகு இதில் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறின பிறகு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடும். நம்ம மெல்லீஸாக தட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா நம்ம கிண்டியாச்சு. இப்போ இது 10 நிமிஷம் ஊறுறதுனால நல்லா மாவெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கேப்பில் வந்து முருங்கைக்கீரைலாம் நல்லா உருவிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு நம்ம உருவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இந்த முருங்கைக்கீரை கேழ்விறகுலலாம் வந்து நிறைய அயன், சிங்க்கு, பொட்டாசியம், நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்கீரை நம்ம உருவணும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் முருங்கைக்கீரை போடுறதுனால, வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நம்ம இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராக கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே அதிகம். ரொம்ப சத்து நிறைஞ்சது இது. இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மாவு கூட இதெல்லாம் சேர்த்துடலாம். மாவு வந்து நல்லா ஆறி இருக்கணும். ரொம்ப சூடாலாம் இருந்தால் கை வந்து வச்சு நம்ம பிசைய முடியாது. இப்போ பச்சை மிளகாயை போட்டுடலாம். வெங்காயத்தையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம கீரை கட் பண்ணோம் இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது 3மே சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ சுடு தண்ணி தேவைப்படாது. கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு நம்ம லைட்டாக தெளித்து நல்லா சாஃப்டாக, உங்கள் கைக்கு எவ்வளோ சாஃப்டாக பிசையணுமோ அவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இது வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட்டா கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். இது செய்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு வாழை இலையில் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம தட்டி தவாலை போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். லைட்டாக கையில் எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போ எவ்வளோ பெரிய அடை நம்ம செய்ய போகிறோமோ அது வந்து கரெக்டாக உருண்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரு வாழை இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். மெல்லீஸாக நம்ம தட்டிக்கலாம். அதனால தான் வந்து இந்த சுடு தண்ணியை வச்சு நம்ம இது பண்ணுறது. அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமாக பச்சை தண்ணி வச்சு பிசைஞ்சோம்னா ரொம்ப தடியாக வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம தட்டினோம்னா ரொம்ப மெல்லீஸாக இருக்கும். வேகத்துக்கும் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது ரொம்ப தடியாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ மெல்லிஸ் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அவ்வளோ மெல்லிஸ் பொறுமையாக தட்டிக்கலாம். சென்டர்லேருந்து தட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஈஸியாக தட்டிடலாம். இப்போ இது தட்டியாச்சு பாருங்கள், நல்லா மெல்லிஸாக தட்டியாச்சு. இப்போ தவாலை போட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். நம்ம பச்சை தண்ணியில் பிசைஞ்சோம்னா அவ்வளோ ஒல்லியே நம்ம தட்டவே முடியாது. இப்போ தவாலை கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சோம் இல்லையா, அந்த கேழ்விறகு முருங்கைக்கீரை அடைய இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு சைடாக நல்லா வேகும்போது நம்ம திருப்பி போட்டு எண்ணெயை போட்டு நம்ம எடுத்துக்கலாம்.
ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். டீ கூட வச்சு சாப்பிட்டோம்னா, டீ காஃபி கூட சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்தியானது. நம்ம பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட்டோம்னா நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா அடையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அது எப்படி குக் ஆகிருக்கு, எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்னு. நம்ம அப்படியே கூட சாப்பிட்லான்னு சொன்னேன். வேணும்னா சட்னி கூட, கார சட்னி, தேங்காய் சட்னியில் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். அதே நம்ம பச்சை தண்ணியில் தட்டினோம்னா இவ்வளோ மெல்லிஸாக நம்ம தட்ட முடியாது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிட்லாம். நம்ம எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையே இல்லை. நம்ம சேனலில் இன்னமும் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கெல்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். see you.